சைன் லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஈஸி கிடையாது. ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு நரம்பெல்லாம் புடைக்கும். விடிய விடிய பேசிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப நரம்பெல்லாம் வலிக்கும். பிறந்தப்போ வந்து எனக்கு விஷன் ப்ராப்ளமா, எனக்கு பார்வையில மட்டும்தான் ப்ராப்ளம் வந்துச்சு. எனக்கு ஹியரிங்ல ப்ராப்ளம் கிடையாது. நான் வயசு ஆக ஆக தான் எனக்கு வந்து ஹியரிங்ல ப்ராப்ளம் வந்துச்சு. எங்கள் ஃபேமிலிலையுமே இவங்க ஃபைனான்ஷியலாகவும் ஸ்டேபிள் இல்லை, எப்படி நம்ம நம்பி கொடுக்குறது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஹெசிடேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேணாம் விட்டுடலாம். அதனால எங்கள் அம்மாவும் நல்லா நிறையா அவமானம். எல்லாரும் கேட்டது, உன் பொண்ணு தியாகத்துக்காக தான் கட்டி கொடுத்தீங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டே சொன்னது, உனக்கு படித்து மூளை போயிடுச்சு போல இருக்கு. முன்னாடி சொன்னது வந்து எனக்கு கீழே பார்த்தாங்க, என்னோட சாய்ஸ் தப்புன்றதுக்காக. பாசிட்டிவா எல்லாம் இருக்கிற நம்ம கிட்ட நம்ம இருக்கிற இந்த ஃபில்மியா போடுறது. ஓ அப்ப நம்மளும் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனா இவங்கள மாதிரி இமிடியேட்டா ஆயிடுவோன்ற தாட் இமிடியேட்டா ஆயிட்டு இமிடியேட்டா வந்துடுறாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப பேடா இருக்கு. எவ்வளவு இயர்ஸ் ஆச்சு இந்த பிளேஸ்க்கு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு nobody knows. Early success is always a failure. So அந்த கோட் வந்து நான் எப்பவுமே யோசிப்பேன், நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். திடீர்னு you talk something and you boom into something which is obviously a failure. might be நீங்க ஒரு 6 மாசம் பேசுவீங்களா ஒரு டாபிக் வச்சு, ஒரு வருஷம் பேசுவீங்களா இன்னொரு டாபிக் வச்சு? எப்பவுமே பேசிட்டே இருக்க முடியாது. வேலை பண்ணா மட்டும்தான் அதுக்கான ஊதியம். இப்படி பேசுறதுனால யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன நம்ம காட்டுறோம்னு இருக்கு இல்லையா? we have to give it forward to the community. நம்ம வளரும் போது கம்யூனிட்டி நமக்கு கொடுத்தது. நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் we have to give something good. we have to give it forward இல்லையா? எல்லாருமே we should keep giving it forward only. நம்ம மட்டுமே எடுத்துட்டே அப்படியே போயிட்டே இருக்க கூடாது.